ஹலோ வியூயர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து காடை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து காடை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி ரெடியா இருக்கு இப்போ காடை வறுவல் செய்யறதுக்கு. காடை வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், ஆனியன், கல்லுப்பு, சோம்பு, பட்டை, லவங்கம், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து தேவையான பொருள். இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு அதில் வந்து சமைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து எண்ணெயில் கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா பொரியணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனும் ஆட் பண்ணுறோம். ஆனியனை நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மொத்தமாக நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இல்லையா, நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தக்காளி வந்து நல்லா வதக்கணும் அது கூட சேர்த்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காடை நம்ம வச்சுருந்தோம்ல, அதை வந்து கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அப்படியே நல்லா கிளறி விடணும். அடுத்தது மஞ்சள் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சளையும் அந்த காடை மேலே நல்லா தூவி விட்டுடணும். அதையும் போட்டுட்டு மொத்தமாக சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா சூப்பராக நல்லா கிளறி விட்டுடணும். இது கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப காரமாக வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மீடியமாக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளை அதில் ஆட் பண்ணி மொத்தமாக நல்லா கிளறி விட்டுடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டோம் இல்லையா. இப்போ அடுத்தது கல் உப்பு வந்து ஃபுல்லாத்தையும் தூவி விட்டுடுறோம். தூவிட்டு அதையும் மொத்தமாக கிளறணும். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் காடை. தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சுண்டிடுச்சான்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி இன்னும் சுண்டலை. சரி, இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தா நல்லா சுண்டிட்டு இருக்கோம். அப்போ காடை வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிட்டு இப்போ காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போறோம்னா மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போறோம். மிளகுத்தூள் போடணும். மிளகு பெப்பர் தெரியும்ல, ஸோ அதை தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கணும். ஃபைனலாக காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காடை வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.